அதாவது பூத்துக்கு 200 ஓட்டு, மொத்தம் 75,000 பூத்து, 1.5 கோடி வாக்குகளை வாங்குவோன்னு ஒரு சாதாரண தாவேகா தொண்டர் கூட ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாம சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் விஜய்க்கு எதிரான ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதெல்லாம் பொய்யாக்குற விதமாக மக்கள் இன்னைக்கு ஒரு அபரிமிதமான தீர்ப்பை விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க, ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் கூட ஆட்சி அமைக்க ஒரு சில இடங்கள் தேவைப்படும், அதுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு கவலையும் பேச்சும் மக்கள்கிட்ட இருக்குது. யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஆரம்பம் முதலே காங்கிரஸ் விஜய் கூட்டணி கொண்டு வரணும்னு காங்கிரஸ் கூட விஜய் அவங்க அப்பா பேச்சுவார்த்தை இருந்தாரு. ஆனால் தற்போதைய காங்கிரஸ் தலைவர் சில முட்டுக்கட்டைகளையும் சில தகுதிகளையும் பண்ணி இந்த கூட்டணி அமையாம திமுக கூட்டணியில இணைஞ்சாரு. இது ராகுல் காந்திக்கு சுத்தமா பிடிக்கலங்கிற பேச்சு இருந்தது. பல்வேறு காரணங்கள்னால அவர் திமுக கூட்டணியை ஏற்பாடு செஞ்சிட்டாரு. ராகுலுக்கு பிடிக்கல. ஆனா கடந்த முறை நடந்த தேர்தலில் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே முறையில் தோன்றி பங்கேற்று திறங்களை பண்ணாங்க. ஆனா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கண்கூடா தெரிஞ்சது இது ஒரு புறம்பா கூட்டணிங்கிற மாதிரி. 2 பேரும் தனித்தனியாக தான் பிரச்சாரம் பண்ணாங்க, ஒரே முறையில் தோன்றவில்லை. அப்பயே சொல்லப்பட்டது ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லை, செல்வ பெருந்தகை ஏதோ சில வேலைகளை செஞ்சு திமுக கூட்டணியில கொண்டு போய் காங்கிரஸ் இணைச்சிட்டாரு. பிரச்சாரத்தின் கடைசி நாள் கூட்டத்தில் கூட தாவேகா தலைவர் விஜய் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாரு. அதாவது காங்கிரஸுக்கு பணத்தை கொடுத்து, அதாவது பணப்பையை கொடுத்து இந்த கூட்டணியை அமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சாரு. அந்த நேரத்தில் அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. ஆனால் ராகுல் காந்திக்கும் சரி, முன்னணி தலைவர் யாருக்குமே இந்த கூட்டணி பிடிக்கல. வேற வழி இல்லாம இந்த தேர்தல் சந்திச்சாங்க. அது விளைவு என்னன்னு எல்லாரும் பார்க்குறோம். ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா இணைஞ்சிருந்தாக்க அதிகப்படியான தொகுதிகளை பெற்றிருக்கலாம், ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் விஜய் கூப்பிட்டாரு. ஆனால் இவங்க அதை தட்டி கழிச்சாங்க. இப்போ இருந்தாலும் சந்திரசேகர் அவர்கள், அதாவது விஜய் தகப்பனார் சந்திரசேகர் ராகுல் காந்தியோட பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி அந்த பேச்சுவார்த்தையில் முடிவெட்டப்படுமானால் காங்கிரசும் விஜய் அவர்களின் அமைச்சரவையில் பங்கேற்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் உள்ள வந்துட்டு இருக்கு.